நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்டார் வுட் மீடியா செய்திகள். வணக்கம். மே 1ஆம் தினத்தை ஒட்டி டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளை மற்றும் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு புதுச்சேரி சார்பாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கோட்டை மைதானம் அருகில் கார்கில் நினைவுத்தூண் அருகில் உள்ள டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் குடிநீர் குடிலில் மாநில பொதுச் செயலாளர் ஆரணி ராஜன் அவர்கள் தலைமையில் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு தா சிவானந்தம் அவர்களின் முன்னிலையில் மே தின நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரணி அரசு பணிமனை டிராபிக் ஆய்வாளர் திரு வி வெங்கடேசன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க, உடன் பேருந்து நிலைய பொறுப்பாளர் திரு வி ஜெயச்சந்திரன் உடன் பங்கேற்க மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாகிகள் பூக்கொடை திரு ராஜாமணி, விவசாய அணி பொறுப்பாளர் திரு ரா அன்பழகன், திரு சா சுப்பிரமணி, சமூக ஆர்வலர்கள் திரு காதி ராமச்சந்திரன், திரு முரளி, கலைவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பின்னர் ஆரணி ஒன்றியம் இரும்பேடு ஊராட்சியில் நடைபெற்ற மே 1இல் கிராம சபையில் கலந்து கொண்ட TNMGN REGS LTU சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் திரு ஆரணி ராஜன் அவர்கள் இரும்பேடு மதுரா பழங்காமூர் பகுதியில் சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடு கட்டி வசித்து வரும் 20க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிலுவை ஊதியத்தையும் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் பேசினார். முன்னதாக ஆரணி செய்யார் மற்றும் ஆரணி கலவை செல்லும் பேருந்துகள் தடம் எண் 3ஆம் தடம் எண் மற்றும் 10 ஆகிய அரசு பேருந்துகள் இரும்பேடு வழி சென்று வருவதை பாராட்டும் வகையில் மரியாதை நிமித்தமாக மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகள் பாதுகாப்பு அணி மாநில தலைவர் திரு தா சிவானந்தம் அவர்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி மகிழ்வித்தார்.